தென்னிந்தியாவில் பாஜக பெரிதாக நம்பியிருக்கும் மாநிலம் கர்நாடகா. இங்கே 28 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. சென்ற தேர்தலில் பாஜக 25இல் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த முறையும் எப்படியாவது சென்ற முறை பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாயின் அதே வெற்றியை கர்நாடகாவில் பெற வேண்டும் என பாஜக முயற்சித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில்தான் இந்த அதிர்ச்சிகரமான தகவல் பரவி வருகிறது. அதாவது முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களுடைய பேரன் மீது பாலியல் புகார், அது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பாலியல் வீடியோக்கள் வெளியாக்கி அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடகாவில் அரசியல் புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. பாஜகவும் ஆடி போயிருக்கிறது. காரணம் என்ன? மதசார்பற்ற ஜனதாதளத்தோடு இம்முறை பாஜக கூட்டணி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சரி, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் யார் என்றால் நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள் இல்லையா? பிரஜ்வல் ரேவண்ணா, இவர் எம்பியாக இருக்கார். ஹசன் தொகுதியிலிருந்து மக்களவை எம்பியாக, 33 வயது. அவருடைய தந்தை HD ரேவண்ணா எம்எல்ஏவாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எத்தனை வீடியோ கிளிப்புகள் சார் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சுமார் 3000 வீடியோ கிளிப்புகள், புகைப்படங்கள் இதெல்லாம் வெளியாகி இருக்கிறது. பென் டிரைவ்களில் வீடியோக்கள் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சில பேர் பத்திரிகைகள்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்கன்னா, திடீரென்று பென் டிரைவ்கள் பஸ் நிலையங்களிலும் பார்க்குகளிலும் இருந்தது. கொண்டு போய் போட்டு பார்த்தா இவருடைய வீடியோ கிளிப்பாக இருக்கிறது. அது ஆபாச வீடியோவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோக்களை கசிய விட்டது யார் என்று மிகப்பெரிய விவாதமே கர்நாடகாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 பேர் இதில் முக்கியமாக வராங்க. ஒன்று, இவர்களுடைய முன்னாள் டிரைவர் 15 வருஷம் இவங்களோட வேலை பார்த்துருக்காரு. வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக இவர்களை விட்டு விலகி விட்டார். அவர்கிட்ட தான் முதல்ல அந்த பென்ட்ரைவ் வந்ததாகவும் அவர் ஒரு பாஜக பிரமுகருக்கு அதை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அந்த பாஜக பிரமுகர் என்ன சொல்றார்? இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் இந்த பென்ட்ரைவை வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, முன்னாள் டிரைவரோ பாஜகவை கைகாட்ட ஒரே அரசியல் அனல் வீசிக்கொண்டிருக்கிறது. காவல் நிலையத்தில் 47 வயதான பெண் புகார் கொடுத்திருக்காங்க. என்ன பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி. இவங்க வீட்டில் வேலை செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய மகளையும் பாலியல் ரீதியாக இவர்கள் துன்புறுத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். முன்னாள் டிரைவர் என்ன சொல்றார்? என்கிட்ட பென் டிரைவில் எல்லாம் தகவலும் இருக்கு. சிறப்பு புலனாய்வு குழு எப்போ கேட்குறாங்களோ அத்தனை ஆதாரத்தையும் நான் கொடுப்பேன். இவங்ககிட்ட தான் 15 வருஷம் வேலை பார்த்தேன். ஆனால் என்னுடைய நிலம் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது. இவர்களுடைய ரகசியங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முன்னாள் டிரைவரும் சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கு எதிராக உதவுவார்கள் என்றுதான் பாஜக கட்சியை சேர்ந்தவரை அணுகினேன். ஆனால் அவர் தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொண்டு என்னை கைவிட்டு விட்டார் என்று அந்த டிரைவர் பேசி வருகிறார். சிறப்பு புலனாய்வு குழு இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறது. இவர் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, எங்கே இருக்கிறார்? கைது செய்து விட்டார்களா என்றால் இல்லை. கர்நாடகாவில் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 14 தொகுதிக்கு முதல் கட்டம், மீதமுள்ள 14 தொகுதிக்கு 2ஆம் கட்டம். 14 தொகுதிக்கு முதல் கட்டத்தில் தேர்தல் முடிஞ்சது இல்லையா? முடிஞ்ச பிறகுதான் இந்த வீடியோ பூதாகரமாக வெளியானது. இவர் சிட்டிங் எம்பி, மீண்டும் இவருக்கு அங்கே சீட்டு வழங்கப்பட்டு இவர் தேர்தலில் நிற்கிறார். மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த வீடியோ கிளிப் விவகாரம் இப்பொழுதுதான் பூதாகரமாக வெடித்துள்ளது. தேர்தல் முடிஞ்ச உடனே வீடியோ கிளிப் விவகாரம் பூதாகரமாக வெடிக்குது என தெரிந்த உடனே இவர் ஜெர்மனிக்கு சென்று விட்டார். இவருடைய தந்தை என்ன சொல்றாருன்னா, இவர் தலைமறைவாக இல்லை, ஓடி போகல. சிறப்பு புலனாய்வு குழு எப்போ விசாரிக்கிறாங்களோ அப்போ இவர் விசாரணைக்கு ஆஜராவார் என்று சொல்லி வருகிறார். எனினும் நாம் பார்க்க வேண்டியிருக்கும், ஜெர்மனிலிருந்து திரும்ப வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் கட்சி பல இடங்களில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. மதசார்பற்ற ஜனதாதளம் பாஜகவோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது. பாஜகவும் என்னடா அது இவ்வளவு பெரிய சங்கடத்தில் சிக்கிக் கொண்டோமே என்று அங்கே நிற்கிறது. மீதமுள்ள 14 தொகுதிக்கு வர வாரத்தில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இது மக்கள் மத்தியில் எம்மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பொறுத்து கூட தேர்தலின் முடிவுகள் அமையலாம். இது ஒரு தனி நபர், ஒரு தனி குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக மக்கள் பார்ப்பார்களா, அல்லது இது போன்ற ஒரு கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டுமா என்று எண்ணுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதாவது தேவகவுடா அவர்களுக்கு 4 மகன்கள் இருந்தாலும் அதில் 2 பேர் ஃபேமஸாக இருக்காங்க. ஒன்று ரேவண்ணா, இன்னொன்று இவருடைய சகோதரர் குமாரசாமி முன்னாள் முதலமைச்சராக இருந்தார். அவர் என்ன சொல்கிறார்? இந்த வழக்குக்கும் எனக்கு இந்த சம்மந்தமாக கிடையாது, அந்த குடும்பம் தனியாக வசிக்குது, நாங்கள் தனியாக வசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அரசியல் களத்தில் மக்களிடையே எடுபடுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.